அண்ணே 2013 இதே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கார். 2013 இதே சிந்தட்டிக் ட்ரக் கடத்திட்டு போய் 4 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2013 நிறைய பேருக்கு தெரியாதுங்க. காவல்துறை ஒரு நண்பர் சொன்னார், எஃப்ஐஆர்ல அனுப்பிச்சு வச்சார், சென்னையில தான் பிடிச்சாங்க. இன்னைக்கு 2024 11 ஆண்டுகள்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கிரிமினலா உருவாயிருக்கிறார். அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் 20 கிலோ இதே ட்ரக், இதே சிந்தட்டிக் ட்ரக். இன்னைக்கு 11 ஆண்டுகள் கழித்து 3500 கிலோ 2000 கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம். காவல்துறை கண்காணிக்கணும். ஒரு ட்ரக் அஃபெண்டரா இருக்காங்க, அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, பெயில்ல வந்திருக்காங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்னால சுத்த முடியுதுங்கன்னா? இந்த அளவுக்கு ஒரு டிஜிபி கிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு, சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு, மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க, திமுகவுடைய முதல் குடும்பத்தில் நட்பா இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு எனக்கும் என்ன தெரியும், ஓ இதோ நல்லவரா இருக்கு, டிஜிபி அவார்டு வாங்குறாரு, நம்ம பழக ஆரம்பிப்போம். அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது. 2013 காவல்துறை இது மறுக்கட்டும், நான் எஃப்ஐஆர் கொடுக்கிறேன். 2013 ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில். 11 ஆண்டுகள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். 2024 இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிஸ்டமிக் ப்ராப்ளம். கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசினுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான், காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல, ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பரா மாறுறான். 20 கிலோ சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் 11 ஆண்டுகள்ல 3500 கிலோ ஹேண்டில் பண்றான். அப்ப தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும். காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும். முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும். அவர்தான் உள்துறை அமைச்சர், பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும். இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலீங்கன்னா, எல்லாம் பழைய மனிதர்கள் தான், புதுசால கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், இருக்கிறவன் தான். இது முதல் பகுதி. இரண்டாவதுங்கன்னா இந்த ஆபரேஷன், இதனுடைய ஸ்கேல், டெசிகேட்டட் கோகனட், அதாவது துருவிய கோகனட்டுக்குள்ள சேர்த்தி அதை ஃபுட் பவுடரா பண்ணி அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FDA அவங்க வான் பண்ணி அதை வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்க. மூன்றாவது, சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷனல் படகு 4 பாகிஸ்தானியர்கள், அது ஈரான்ல இருந்து சப்பர் போர்ட்ல இருந்து வருது. எதுக்கு வருதுன்னா ஆழ்கடல்ல 60 கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துட்டு வரணும், அப்ப பிடிபடுது. அதனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை, கல்லூரிகள், குறிப்பா கல்லூரியினுடைய முதல்வர்கள், ஓனர் எல்லாரும், ரோட்டரி லைன்ஸ் கிளப்பினுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும். ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிட்ட போய் போட்டோ எடுக்கிறாருன்னு ஒரு டீச்சர் என்ன நினைப்பாங்க, போய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃப்ரெண்டா இருக்குது. ஸோ இந்த ஜாஃபர் சாதிக் என்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு சந்தேகம் வராதுன்னா, டிஜிபி போட்டோ எடுக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர் போட்டோ எடுக்கிறாரு, CM போட்டோ எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறார். அதனால் இதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம்